ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் குழந்தைலேருந்து பெரியவா வரையிலும் எல்லாருக்கும் பிடிச்ச வெங்காய வடாத்தை எப்படி ஈஸியாக போடலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வெங்காய வடான் தான் போட போகிறோம். அதுக்கு தேவையான சாமான் என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தை போட்டு வெந்நீரை விட்டு அதை கரைச்சி வச்சுக்கணும். நல்லா பெருங்காய பொடி இருந்தால் நீங்கள் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. சில பேர் வெங்காய வடத்துக்கு பெருங்காயம் போட மாட்டா, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணி. ரொம்ப காரம் இல்லை, அதனால் 10 பச்சை மிளகா, ஒரே ஒரு எலுமிச்சம்பழம், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம இந்த உப்பு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். முதல்ல நல்லா ஒரு மையை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சொட்டு தண்ணியை விட்டு நல்லா வழன்னு அரைச்சிக்கணும். அதை முதல்ல இது போல் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை விட்டு அரைச்சோம்னா நல்லா வழன்னு ஆகிடும். எடுத்ததுமே தண்ணியை விட்டுட்டோம்னாக்கா வழிய ஆரம்பிச்சிடும். இந்த அளவு அரைச்சிக்கோங்க நைஸாக. இப்போ நம்ம அரைச்சினோம் அந்த மாவுலேருந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு அந்த டம்ளராலேயே ஒரு 2 டம்ளர் அளவு ஜலம் விட்டுருங்க. பெருங்காய ஜலத்தை இதில் விட்டுக்கலாம். இந்த ஜலம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை ஒரு 3 டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டு இது நல்லா கரைச்சி வச்சுப்போம். மொத்தமாக 2 டம்ளர், 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 2.5 டம்ளர் ஜலம் வச்சா கரெக்டாக இருக்கும் வடாத்துக்கு. இப்போ நம்ம 2 டம்ளர் எடுத்துருக்கோம், மொத்தமாக 5 டம்ளர். இதில் 2 டம்ளர் விட்டுருக்கோம், இதில் ஒரு 3 டம்ளர் விட்டு நல்லா கரைச்சி வச்சுப்போம். முன்னாடியே கரைச்சி வச்சுட்டு நீங்கள் ஜலத்தை கொதிக்க வைக்கிறதுக்கு வைக்காதீங்க. ஜலத்தை கொதிக்க வச்சுட்டு இதை கரைச்சல்னாக்கா ரொம்ப ஊறாமல் கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர், 2வது டம்ளர், 3 டம்ளர் ஜலம் விட்டுருக்கேன். இதில் இதை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் இந்த அளவு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தையும் இதிலே புழிஞ்சு விட்டுடலாம். அந்த பச்சை மிளகாய் ஜலத்துலேயே ஒரு வடிகட்டியை வச்சு புழிஞ்சு விடலாம். இல்லை ரொம்ப காஞ்சி போய்டுத்து, வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆகிடுத்து. வாங்கும்போதே அப்படி தான் இருந்தது. இந்த ஜலம் நல்லா கொதிக்கிறது. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் விழுத விட்டுடலாம். இப்போ இது போல் ஒரு கரண்டியோட அடி காம்பு எடுத்து கலரினா கை வலிக்காமல் இருக்கும். நம்ம கொதிக்கிற ஜலத்தில் இந்த மாவு விடுறதுக்கு முன்னாடி நல்லா அடி விட்ட ஒரு தடவை கலரிக்கோங்க, இல்லாட்ட கட்டி தட்டிடும். இப்போ நல்லா கொதிச்சுடுத்து ஜலம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொட்டி 1 நிமிஷத்தில் கலரிண்டே கொட்டின்றோம்னாக்கா கட்டியே தட்டாது. கொஞ்சம் கூட வரட்டு மாவு வச்சு நம்ம வடாத்து மாவு கலர்றதே சில சமயம் கட்டி தட்டிடும். இதுபோல் நம்ம மாவை கரைச்சி பண்ணுறதே கண்டிப்பாக கட்டி தட்டாது. அதனால் தைரியமாக நம்ம வடாத்து மாவு கலரலாம். வடாம் புழியறதுனால இந்த மெத்தடிலே பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே கலரும். கொஞ்சம் கூட கட்டி தட்டவே இல்லை பாருங்க மாவு. இந்த ஸ்டேஜில் உப்பு போருமான்னு பார்த்துட்டு, போடல என்ன வேணால் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி லைட்டாக 1 ஸ்பூன் தண்ணியில் கொஞ்சம் உப்பை போட்டு கரைச்சிட்டு அதில் தூவி விட்டுட்டோன்னா கூட அப்புறமா நம்ம கலரும்போது சரியாயிடும். இப்போ எனக்கு சரியாக இருக்குது, அதனால் நான் எதுவும் பண்ணலை. இப்போ இந்த பபுள் வர டயத்தில் நம்ம ஒரு குக்கர் மூடியை போட்டு மூடிடலாம். வெயிட்டையும் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும் குக்கர் ஆனில். ரொம்ப நேரம் வைக்காதீங்க, தீஞ்சு போயிடும். 2 நிமிஷத்துக்கு இருந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுத்து. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன்.
உடனே திறக்க வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அதுலேயே நல்லா புழுங்கி வெந்துடும். அதுக்கப்புறமா திறந்துக்கலாம். இதுபோல் வெங்காயத்தை தண்ணியில் நான் நைட்டே ஊற விட்டுட்டோம்னாக்க காலம்பரை எழுந்து ஈஸியாக தோல் உரிக்க வந்துடும். இந்த மாதிரி கையால் இது பண்ணாலே வந்துடும் தோலெல்லாம். அதுபோல் நீங்களும் செஞ்சுட்டு வெங்காய வடத்துக்கு பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்க வேண்டியது. நிமிஷம் ஆகிடுத்து எடுத்துடும். இப்போ நல்லா வெந்திருக்கு மாவு. மாவு நல்லா வெந்து கெட்டியாக எடுத்துக்கணும். அது நல்லா கலரி கொடுக்கணும், அவ்வளோதான். கலர்னோன்னா அடி மாவு மேலேயும் மேல் மாவு அடியிலையும் போய் இதாகிடும், தாப்பில் ஆகிடும். கரண்டி காம்பை வச்சு கலர்றது ஈஸியாக இருக்கும். இந்த மாவு நல்லா வெந்துடுத்தான்னு செக் பண்ணுறதுக்கு கையை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு தொட்டு பார்த்தோன்னா ஒட்டாத வரும். ரொம்ப நல்லா வெந்து தான் இருக்குது, ஒட்டவே இல்லை. கையில் துளி கூட ஒட்டாமல் தான் இருக்கும். இதெல்லாம் இப்படி கலர்றத ஒரு சின்ன கட்டி கூட வராது, சூப்பராக இருக்கும் வடாத்த மாவு. மாவு எடுத்துகிட்டு இதை போல் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பொடி பொடியாக. இது ஒரு 2 டம்ளர் மாவுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் எடுத்து உரித்து இது போல் நறுக்கி வச்சுருக்கேன். சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு எதுவும் இல்லைன்னா கூட இது போல் வெங்காய வடம் பொரித்து கொடுத்துடலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலரிடலாம் ஒரு நிமிஷத்துக்கு. இந்த மாவு சூடு இருக்கும்போதே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு கலரிடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் கலர்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. வெங்காயம் கூட குறைச்சவங்களுக்கு தான் உங்கள் சௌகரியம் தான், குறைச்சி போட்டுக்கிறதுனா கூட போட்டுக்கோங்க. ரொம்ப வெங்காயத்தை போட்டோம்னாலும் ஒரே கருப்பாக அப்புறம் பொரிச்சதும் வடம் கண்ணங்க இருக்க ஒரு மாதிரி நிறைய வெங்காயம்லாம் இருக்கும். அவ்வளோதான். இது அப்படியே கொஞ்சம் ஆற விட்டு அப்படியே கிள்ளி வைக்க வேண்டியது தான். வெங்காய வடம் ரொம்ப ஈஸி. நல்லா எல்லா வெங்காயமும் எல்லா மாவுலேயும் நல்லா கலர்ற மாதிரி கலரி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். சுட எடுத்து கிள்ளி வைக்க முடியாது, அதனால் ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறமா மாடியில் வெயிலில் வச்சுட்டோம்னாக்கா ஒரு 4 நாள் காயணும். அது அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா காயும். கையில் இப்படி கொஞ்சம் தண்ணியை துவைச்சுன்ட்டு இதுலேயும் கொஞ்சம் மாவு எடுத்துன்னுட்டு இப்படி கிள்ளி வச்சா போதும். ரொம்ப பெருசாக வைக்காதீங்க, இந்த அளவு வச்சா கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி, யார் வேணால் பண்ணிடலாம். இதுக்கு ஒன்றும் ஷேப்பெல்லாம் தேவையில்லை. இது போல் வைக்கிறது தான் பொரிச்சா பக்கோடா மாதிரி இருக்கும். ரொம்ப உருட்டி வச்சோம்னாக்க முழுக்குன்னு இருக்கா மாதிரி இருக்கும். அப்படியே கிள்ளி வைக்க வேண்டியதான். கொஞ்சம் தள்ளி வைக்கணும். தட்டில் கிள்ளி வச்ச மாதிரியே இந்த அரிசி பேக்கில் கிள்ளி வச்சோம்னாக்கா அது காஞ்சதும் தானாகவே எடுத்துட்டு வந்துடும். நம்ம தனியாக எடுத்து போட தேவையில்லை. உருட்டி வச்சதெல்லாம் வீடியோ எடுத்துருந்தேன், அது எங்கேயோ மிஸ் ஆகி எடுத்து இப்போ காஞ்சதை தான் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதை ஒரு 4-5 நாளைக்கு நல்லா காய வைக்கணும், அப்போ தான் உள்ளெல்லாம் காயும். இது 4 நாள் காஞ்சு எடுத்து இதை எப்படி பொரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வானலில் கொஞ்சமாக எண்ணெயை வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வெங்காய வடத்தெல்லாம் அதில் போட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா பொரியும். இல்லாட்டா சாப்பிட்றதே கடக்குன்னு இருக்கும் ஒழுங்காக பொரியலன்னு. அதனால் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் கலரி விடணும். வெங்காயம் விடணும்னா உள்ளே ஒரு 2 நிமிஷம் இருந்தால் தான் பொரியும். அவசரப்பட்டு இருக்கக்கூடாது. நம்ம அந்த வடை மாதிரி இல்லை, இது நல்லா உள்ளே கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் இந்த வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரையெல்லாம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா பொரிஞ்சு.
எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த வெங்காய வடாத்தை ஈஸியாக போட்டுடலாம். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.